வணக்கம். இது உங்கள் வெற்றி டால்க்ஸ். ரகசியம் இந்த வார்த்தையை கேட்டோன்னா நம்மள எல்லோருக்கும் நம்மளை அறியாமல் ஒரு ஆர்வம் தொத்திக்கும். நம்ம எல்லோரும் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருப்போம். நம்ம ராசிக்கான ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுன்றது எப்போதுமே ஒரு அலாதியான விஷயந்தான். நம்ம ராசியினுடைய குணநலன், நம்ம வழிபட வேண்டிய தெய்வம், நம்மளுடைய அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட கிழமைகள், இது போன்ற முக்கியமான விஷயங்கள் உள்ள ரகசியங்களை நம்ம வாழ்க்கைக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்தாங்க. அப்படிப்பட்ட முக்கியமான ரகசியத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். காலபுருஷ தத்துவத்தில் மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி 2வது ராசியான ரிஷப ராசி தான். ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் ஒரு நீர் தத்துவ ராசிங்க. அதுலேயும் ஸ்திர ராசி. உங்கள் ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம். கார்த்திகை 2 முதல் 4 பாதங்கள் வரைக்கும், ரோகிணி 1 முதல் 4 பாதங்கள் வரைக்கும், மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் மற்றும் 2ஆம் பாதங்கள்னு உங்கள் ராசியில் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானுங்க. உங்கள் ராசிக்கு காலமாட குறியீடாக சொல்லலாம். உங்கள் ராசியில் சந்திர பகவான் உச்சமடைகிறார். செவ்வாய் பகவானுக்கு உங்கள் ராசி ஒரு பாதகமான வீடுங்க. உங்கள் ராசிக்கு 9, 10 குடையவராக சனி பகவான் வரார். அதனால் எப்போவுமே உங்களை அவர் இடைஞ்சல் செய்ய மாட்டார், உங்களுக்கு நன்மையே செய்வாருங்க. உங்கள் ராசிக்கு 2வது மற்றும் 5வது வீட்டுக்கு அதிபதியாக புத பகவான் இருக்கிறதால உங்களுக்கு சூதாட்டம், ரேஸ், ஷேர் மார்க்கெட், குதிரை பந்தயங்கள், இது மாதிரி விஷயங்கள் ஆர்வமும் இருக்கும். அதில் ஈடுபடவும் செய்வீங்க, அதில் வெற்றியும் அடைவீங்க. உங்கள் ராசி பெரும்பாலும் தொழுவம், பசுமாடுகள் இருக்கக்கூடிய இடம், கால்நடைகள், குடிசைகள், தட்டுமுட்டு ஜாமான்கள் இருக்கக்கூடிய இடம், புல்வெளி, சமவெளி தரை, நெருக்கமாக மரங்கள் உள்ள இடம், தாழ்வாரம், நிலவரைகள், இந்த மாதிரி இடங்களை குறிக்குங்க. நீங்கள் பெரும்பாலும் வீதியில் நடுப்பகுதியில் தான் குடியிருப்பீங்க. உங்களில் பெரும்பாலானோர் மாடி வீட்டில் தாங்க குடியிருப்பீங்க. நீங்கள் சொந்தமாக வீடு கட்டியிருந்தீங்கன்னா அந்த வீடு உள்ள இடம் முன்னாடி கால்நடைகள் மேய்ந்த இடமாகவோ அல்லது கால்நடைகள் கட்டி போட்ட இடமாகவோ அல்லது தொழுவமாக கூட இருந்திருக்கலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பால் விற்கக்கூடிய கடை அல்லது ஐஸ்கிரீம் கடை, அப்படி இல்லைன்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோராவது நிச்சயம் இருக்குங்க. உங்களுக்கு பூர்வீக சொத்து உண்டு, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. உங்களை பார்க்குறதுக்கு நல்ல நடுத்தரமான சதைப்பட்டுள்ள தேகமுடையவராக இருப்பீங்க. உங்களோட புஜங்கள் பருத்தும் இருக்கும், தசைகள் நன்றாக வளர்ச்சி அடைஞ்சதாகவும் இருக்கும். உங்களை பார்க்கக்கூடியவங்கெல்லாம் உங்கள்கிட்ட வந்து பேசக்கூடிய ஒரு வசீகரமான தோற்றமுடையவராக தான் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் கண்களை பற்றி சொல்லணுன்னா அதனுடைய அழகே தனிங்க. எப்போ பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோடு இருக்கிறதுனால எல்லோரும் உங்கள்கிட்ட பேசி பழகி நட்புக்கோள் பாராட்டுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. நீங்களும் நட்பை விரும்பக்கூடிய ஒரு ஆள் தாங்க. உங்களுக்கு எப்பவும் பிரயாணம் பண்ணுறதுல ஒரு அலாதியான மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சாமர்த்தியமான ஆள் மட்டும் இல்லைங்க, ரொம்ப சாதுர்த்தியம் நிறைஞ்ச ஒரு ஆளும் கூட. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நேர்மையானவர், அதே நேரத்தில் உங்களுடைய இயல்பை மாற்றாதவர். எந்த ஒரு விஷயத்திலையும் வரக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் நல்ல ஆராய்ஞ்சு தான் ஒரு முடிவு எடுப்பீங்க. அவசரப்பட்டோ மற்றவங்க நம்மளை புஷ் பண்ணுறாங்கன்றதுக்காண்டியோ ஒரு முடிவை சட்டுன்னு எடுத்து செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு காம உணர்வு கொஞ்சம் அதிகம்தாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு காதல் ராசி, அதனால் எப்போவுமே உங்களுக்கு கொஞ்சம் காம உணர்வு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் எல்லோர்ட்டையும் அதிகமாக பேச மாட்டீங்க. அதே போல் மற்றவங்கள்ட்ட வழியை நீங்களே போய் எதையும் பேச மாட்டீங்க, தொடர்பு கொள்ள மாட்டீங்க. ஆனால் உங்கள்கிட்ட யாராவது பேச வந்தாங்கன்னா அவங்களுக்கான விஷயங்களை சரியாக பேசுவீங்க. நீங்கள் கொண்ட கொள்கையில் எப்போவும் விடாப்பிடியாக இருப்பீங்க. யாருக்காண்டியும் எதற்காண்டியுமே அதை மாற்றிக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் கொள்கையில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, இல்லை ஒரு குற்றம் இருக்குதுன்னு அடுத்தவங்க சொன்னால் நிச்சயம் அதை மாற்றிக்கவே செய்வீங்க. எப்பவும் எதை செஞ்சாலும் கவனமாகவும் நிதானமாகவும் தான் செய்வீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பணத்தினுடைய மதிப்பும் அருமையும் நிச்சயமாக நல்லா தெரியுங்க. அதனால் பணத்தை எப்பவும் விரயமாக செலவு செய்ய மாட்டீங்க. அதுக்காண்டி நீங்கள் ஒரு கஞ்சர்னு சொல்லிட முடியாது. தேவையான விஷயங்களுக்கு பணத்தை செலவு பண்ணுவீங்க.
தேவையில்லாத விஷயங்களுக்கு பணத்தை செலவு பண்ண மாட்டீங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய செலவு பண்ண மாட்டீங்க. பணத்தை சேமித்து வைக்கிறதுல நீங்கள் ஒரு கில்லாடிங்க. உங்களுக்கு கலை, சங்கீதம், சினிமாவில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஏன் இன்னும் சில பேர் ஒரு படி மேலே போய் கூட சினிமாவில் நடிக்கணும் கூட ஆசைப்பட்டிருப்பீங்க. நடிக்கவும் செஞ்சுருக்கலாம். நீங்கள் ஒரு இசைப்பிரியன்னு கூட சொல்லலாங்க. உங்களுக்கு சம்பாதிக்கிற திறமையும் அதிகம், அதை காப்பாற்றுற திறமையும் அதிகங்க. உங்களுக்கு வாகனத்து மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும். உங்களுக்கு வாகன யோகமும் உண்டு. நீங்கள் ஒரு 4-5 வாகனங்களை வாங்கி வச்சுருக்கணும்னு நினைக்கிறத விட ஒரு வாகனம் வச்சுருந்தாலும் அதை கண்டிஷனாக வச்சுருக்கணும், சுத்தமாக வச்சுருக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு வெளிநாட்டால் யோகம் உண்டு, வெளிநாட்டால் வருமானங்களும் உண்டு. ஏன் சில பேர் வெளிநாட்டில் கூட போய் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அமையிடுங்க. நீங்கள் ஒரு கடனை அடைக்கிறதுக்காக ஒரு கடன் வாங்குவீங்க. அதே நேரத்தில் அந்த கடனையும் சரியான முறையில் சொன்ன நேரத்தில் அடைக்கவும் செய்வீங்க. உங்கள் கூட ஒரு இளைய சகோதரரோ இல்லை ஒரு சகோதரியோ பிறந்திருக்கணும். ஆனால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு இளைய சகோதரி இருக்கத்தாங்க செய்வாங்க. உங்களுக்கு தாய் மேலே எப்போவுமே அதீதமான பற்றும் உண்டு, மரியாதையும் உண்டு. அதே நேரத்தில் தாயார் மீது ஒரு மன வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. கொஞ்சம் வயசுல குடும்ப பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்குவீங்க. அதுக்காண்டி ரொம்ப கடினமாக உழைச்சி ஆலோசித்து அந்த குடும்பத்தை மேலே கொண்டு வரவும் செய்வீங்க. அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை ரொம்ப பத்திரமாகவும் அன்பாகவும் பார்த்துக்கவே செய்வீங்க. உங்களுக்கு கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை உண்டு. அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபாடும் உண்டு. சம்பிரதாயங்கள் மேலேயும் நம்பிக்கை உண்டு. கோயில் வழிபாடு விரதங்கள்னையும் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்கள் உடன் பிறந்த சகோதரிகளால் உங்களுக்கு சின்ன விரயங்கள் ஏற்படுங்க. உங்களை யாருமே நேரடியாக நின்று எதிர்க்க மாட்டாங்க, மறைமுகமாக தான் எதிர்ப்பாங்க. உங்கள் எதிரிகள் உங்கள் கண்ணு முன்னாடி நேராக நின்று உங்களை நான் இவனை எதிர்க்கிறேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி உங்களை எதிர்க்கவே செய்வாங்க. சில பேர் உங்கள் மீது வழக்கு கூட தொடுக்கலாம். அப்படி தொடுத்த வழக்கிலையும் நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு தந்தை மூலம் நிச்சயம் ஆதாயம் இருக்குங்க. தந்தையால் உங்களுக்கு எப்போவுமே யோகம்தான். தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன மன வேறுபாடு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் தந்தை சுயதொழில் செய்பவராகவோ அல்லது அரசு பணியிலையோ பெரும்பாலானோருக்கு நிச்சயம் தந்தை அப்படி தான் இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பொறுமையாக தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. அதில் அவசரமே படமாட்டீங்க. பெரும்பாலும் உங்கள் காதல் நல்லபடியாக தொடங்கினாலும் அது தோல்வியிலேயே போய் முடியுது. ரிஷபராசி பெண்களை பொறுத்தவர்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்குங்க. அந்த குணம் ஒரு விசித்திரமான குணம் கூட சொல்லலாம். இந்த ராசியில் உள்ள பெண்களுக்கு ஒரு இரக்க குணம் அதிகம். அதே மாதிரி இந்த ராசியில் உள்ள பெண்கள் ரொம்ப நம்பிக்கைகரமானவங்க. இந்த ராசியில் உள்ள பெண்கள் ஒருத்தவங்க மீது காதல் வயப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காண்டி எதையும் செய்வாங்க, எந்த எல்லைக்கும் போவாங்க. இந்த ராசியில் உள்ள பெண்கள் ரொம்ப வலிமையானவங்க, மன வலிமை மிக்கவங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம் கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ரிஷபராசி பெண்களை மனைவியாக அடைஞ்சவங்க ரொம்ப பாக்கியசாலிங்க. ஏன்னா அவங்க ஒரு தாரமாகவும் ஒரு தாயாகவும் நல்ல விதமாக நடந்துக்குவாங்க. பொதுவாக கன்னி ராசி இல்லைன்னா மகர ராசி உங்கள் ராசிக்கு ஒத்து போகக்கூடிய ராசிங்க. அதே போல் ரிஷபராசி விருச்சிக ராசி உங்களுக்கு நேர் எதிரான விஷயங்களை செய்யக்கூடிய ராசியாக இருக்குங்க. பெரும்பாலும் உங்கள் மன வாழ்க்கையில் விவாகரத்துன்றது ஏற்படுறதில்லைங்க. உங்களுக்கு குழந்தை செல்வங்கள் உண்டு. அந்த குழந்தை செல்வங்களால் யோகமும் உண்டு. பெரும்பாலும் ஒரு ஆண் ஒரு பெண் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அந்த குழந்தைகளால் உங்களுக்கு பேர் புகழ் ஆதாயமும் நிச்சயமாக கிடைக்கும். உங்களோட ராசி பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா தொண்டை சம்பந்தமான நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ரிஷப ராசின்றது கழுத்து பகுதியை குறிக்கக்கூடிய இடம். அதனால் இந்த இடத்துல எளிதில் நோய் தொற்று உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறையாவது விபத்தை சந்திப்பீங்க. அந்த விபத்து பெரிய விபத்தாக இல்லாமல் சின்ன விபத்தாக இருக்கும். சின்னதாக காயம்பட்டு உங்களுக்கு பெரிய உயிர் சேதம் எதுவும் ஏற்படாத அளவுக்கு இருக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு ஜலதோஷம், இரத்த குழாயில் அடைப்பு, காது கேளாயின்மை, அப்படி இல்லைன்னா காதில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டுங்க. வயதான காலத்தில் உங்களுக்கு மலச்சிக்கல் கூட சில சமயங்களில் ஏற்படலாம். நீங்கள் பெரும்பாலும் அழகு சாதனம், அப்புறம் வாசனை திரவியங்கள், விலை உயர்ந்த நகைகளில் பதிக்கக்கூடிய கற்கள் வைக்கக்கூடிய வாணிபம், வங்கி அதிகாரி, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கம்பெனியில் மேனேஜர், ப்ரொஃபஸர், தோட்டம், விவசாயம், நடிப்பு,
உடை தயாரிப்பாளர், டெய்லர், மருந்து வியாபாரி, பெட்ரோல் பங்க், ஐஸ்கிரீம் மற்றும் பால் விற்பனை செய்யக்கூடியது, கண்ணாடி கடை, கரும்பு சர்க்கரை வாணிபம், தோல் வியாபாரம், இது மாதிரியான தொழில்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்கள் பெரும்பாலும் ஆசிரியராகவும் இன்கம் டேக்ஸில் ஆஃபீஸராகவும் கூட நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கூட்டு தொழில் எப்போவுமே செய்யக்கூடாது. நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பார்ட்னரால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அந்த நஷ்டத்துக்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த கடனை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அடைக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த கடன் உடனே அடையாமல் வெகு நாட்களாக இழுத்து அதுக்கு நிறைய வட்டி கட்டி உங்களுக்கு ஒரு பெரிய சோதனையை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிடும். அதனால் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எப்பொழுதுமே பார்ட்னர்ஷிப்பில் எதையுமே செய்யாதீங்க. சரி, நான் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தானே செய்யக்கூடாது, நான் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு இடம் வாங்கி போடலாமா, ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு கார் வாங்கலாமா இப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் செய்யக்கூடாது. நீங்கள் கூட்டு வச்சு எதையுமே செய்யக்கூடாது. உங்கள் ராசிக்கு இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி உங்களை சுயஜாதகத்தில் உங்கள் லக்னத்தை பார்த்தாருன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு சோம்பேறி தான். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்களுடைய குலதெய்வம் பெரும்பாலும் ஆற்றங்கரை உள்ள பகுதிகளில் இருக்கும். அப்படி இல்லைன்னா வயல்வெளி, கொஞ்சம் மரங்கள் சோலைகள் நிறைந்த இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. உங்களுக்கு ஒரு ஆண் தெய்வம் அப்படியே ஒரு பெண் தெய்வம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த ஆண் தெய்வம் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகங்க. உங்கள் ராசியில் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வேலையை சீரும் சிறப்புமாக செய்வீங்க. அதே நேரத்தில் உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. எக்காரணம் கொண்டும் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை பார்க்க மாட்டீங்க. இந்த ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப நல்ல புத்திசாலியாக இருப்பீங்க. உங்கள் மூளை பலத்தாலே எதையும் சாதிப்பீங்க. அதே நேரத்தில் மற்றவங்களை கொலைப்புறதுலையும் நீங்கள் கில்லாடி உங்கள் ரகசியங்களை வெளியே சொல்ல மாட்டீங்க. அடுத்தவங்க ரகசியத்தை ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்குவீங்க. உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இந்த ராசியில் பிறந்தவங்க குடும்பத்துக்கு கூட ஏதாவது ஒரு மனக்கசப்பு வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன் சில மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை கூட வரும். அதே போல் பூர்வீக சொத்து உங்கள் கையை விட்டு போயிடுங்க. ரிஷபராசி மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து கைவிட்டு போகும். அதுபோல் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேருக்கு தந்தை சம்பாதிச்ச பணம், சொத்து, நிலம் கைவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. பொதுவாக உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா வெண்மையான நிறம், ரோஜா நிறம், அதாவது பிங்க் நிறம், பச்சை நிறங்க. அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 6, 5, 8ங்க. அதிர்ஷ்டமான கிழமைன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை நல்ல நாளாகவே இருக்குங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் வியாழக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை செய்யவே கூடாது. வழிபட வேண்டிய கடவுள்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரெக்கநாதர் பத்மநாத சுவாமி, திருவனந்தபுரம். அதே மாதிரி திருக்கண்டியூர் வீரட்டம், அதாவது தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போகிற வழியில் உள்ள திருக்கண்டியூர் வீரட்டம்ன்ற கோயில் வழிபாடும் நீங்கள் செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பதிவில் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.